நீங்க நினைச்சு பாருங்க, அடுத்து வரக்கூடிய 20 வருஷத்துல சவுத் இந்தியால முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல யங்கர் ஜெனரேஷன் கம்மியா இருந்து வயசானவங்க அங்கங்க அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. அதுதான் அடுத்து வரக்கூடிய 20 வருஷத்துல நடக்க போகுது. நம்ம எல்லாம் பெருமையா பேசுவோம், தமிழ்நாடு ஹெல்த் கேர்ல பெஸ்டா இருக்கு, எஜுகேஷனல் லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு, இந்தியாவிலே அதிகமான ஃபேக்டரிஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியாவிலே செகண்ட் ரிச்சஸ்ட் மாநிலம் நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பெருமை பேசுற நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம கீழே தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா தமிழ்ல பார்த்திருப்பீங்க, தென்னிந்தியாவில் குறைந்து வரக்கூடிய குழந்தை பிறப்பு விகிதம். சோ இதற்கான காரணம் என்ன, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, இதனால கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிஸ்க் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் பர்த் ரேட். இது தெரிஞ்சாதான் இந்த வீடியோவே உங்களுக்கு புரியும். இந்த பர்த் ரேட்ன்றது ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மக்கள் உயிரோடு வாழும் போது கணக்கெடுக்கிறது பேர் தான் பர்த் ரேட் அப்படின்னு. அதாவது இது தமிழ்ல பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காட்டுற இந்த டேட்டாவை பாருங்க. இது 1950ல இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதம் 6.18 இருந்திருக்கு. அதாவது ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டா 6ல இருந்து 7 குழந்தை இருக்க மாதிரி. இப்ப இந்த டேட்டாவை பாருங்க. 2021ல இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதம் 2 குறைஞ்சிருக்கு. 1950 கம்பேர் பண்ணும்போது இப்போ 5 மடங்கு கம்மியா இருக்கு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பர்த் ரேட்ன்றது 2100க்குள்ள 1.4 குறைன்னு சொல்லி குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சர்வேவை வெளியிட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா 1950ல ஒரு பெண்ணுக்கு 6ல இருந்து 7 குழந்தை இருந்த நிலை மாறி 2100ல ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு குழந்தைன்ற மாதிரி மாறப்போகுது. நம்ம 2100 வரைக்கும் இருப்போமான்னு தெரியல, பட் இதுதான் ரியல் ஃபேக்ட். இந்த கருவுறுதல் விகிதம்ன்றது நம்ம சவுத் இந்தியால ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா 1992ல 2.5 இருந்த கருவுறுதல் விகிதம் 2021ல 1.8 குறைஞ்சிருக்கு. இது 2021க்கான டேட்டா. இப்ப 2025 இப்ப இன்னும் கூட மேபி குறைஞ்சிருக்கலாம். சரி, இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் தமிழ்நாட்டோட நிலை என்னன்னு பார்த்தோம். இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவோட நிலை என்னன்னு பார்ப்போம். 2015 2016 தேசிய குடும்ப நல ஆய்வின்படி நம்ம இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதம் 2.2 இருந்திருக்கு. இது இந்தியாவுடைய நேஷனல் ஹெல்த் சர்வே எடுத்த அபிஷியல் சோர்ஸ். உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், அப்ப இந்தியா ஃபுல்லாவே கருவுறுதல் விகிதம் கம்மியா தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஒரு சில ஸ்டேட்ல நல்ல முறையிலே இருக்கு. இப்ப பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 விகிதம் இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல 2.4 விகிதம் இருக்கு, ஜார்க்கண்ட்ல 2.3, மணிப்பூர்ல 2.2ன்னு சொல்லி ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டோட ரேட் ஹையா தான் இருக்கு. இப்ப அப்படியே சவுத் இந்தியா பக்கம் பார்ப்போம். தமிழ்நாட்டுல 1.8 விகிதமா இருக்கு, கேரளாவில் 1.8, தெலுங்கானாவிலையும் 1.8, ஆந்திராவிலையும் கர்நாடகாலையும் 1.7ன்னு சொல்லி பர்த் ரேட் இருக்கு. இது 2021ல எடுத்த டேட்டா. இப்ப 2024 நம்ம தமிழ்நாட்டோட ரேட் எவ்வளவு தெரியுமா, 1.4 மாறி இருக்கு. இதுக்கு தான் ஆந்திர பிரதேசோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகமான குழந்தையை பெற்றுக்கோங்க, ஏன்னா சவுத் இந்தியால குழந்தை விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் கம்மியா மாறி இருக்கு. அதுவும் இவரெல்லாம் ஒரு படி மேல போய் ஆந்திர பிரதேசோட உள்ளாட்சி தேர்தலில் நீங்க போட்டியிடணும் அப்படின்னா குறைந்தது 2 குழந்தையாவது இருக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு. ஏன் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தொகை கம்மியாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட லோக்சபா சீட் கம்மியாயிடும்ன்றார். சரி, இந்த கருவுறுதல் விகிதம் ஏன் சவுத் இந்தியால மட்டும் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு 5 காரணங்களை பிரிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட், இன்க்ரீஸ்டு எஜுகேஷன் கரியர் பிரியாரிட்டி. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபீமேல் லிட்ரஸி ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அடுத்து, வேலை செய்யக்கூடிய பங்களிப்புல ஆண்களுக்கு நிகரா பெண்களுடைய முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது, எக்கனாமிக் சேஞ்ச், அதிகரிக்கக்கூடிய பணவீக்கம். பொருளாதார சுமை காரணமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறதுனால ஒரு குழந்தைய பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதனால நிறைய கப்பல்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி வருஷம் ஏறக்கூடிய இன்ஃபிளேஷனும் காரணமா இருக்கு. மூணாவது, சோசியல் பிரஷர். நமக்கு எவ்வளவு குழந்தை கம்மியா இருக்கோ அவ்வளவு சோசியல் பிரஷர் கம்மியா இருக்குன்றாங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் சேர்க்கறதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன்ல அது மீண்டு வரதுக்குள்ள மிகப்பெரிய சோசியல் பிரஷர் இருக்கு. இப்போ ஒரு சிலவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம இங்க தான் படிச்சு நம்ம இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அங்கேயே குடியுரிமை வாங்கி அப்படியே செட்டில் ஆகிறாங்க. சோ இதனால கூட வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் கம்மியாக ஒரு காரணமா இருக்கு. நாலாவது, பெட்டர் ஹெல்த் கேர் அண்ட் ஃபேமிலி பிளானிங். இப்ப 1950 கம்பேர் பண்ணும்போது இல்ல 1960 கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவேர்னஸ் அதிகரிச்சிருக்கு. அஞ்சாவது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். அதிகமான மன அழுத்தம் காரணமாக கூட கருவுறுதல் விகிதம் பெண்களுக்கு அஃபெக்ட் ஆகுன்றாங்க. அதே மாதிரி கரியர் டிமாண்ட்ல நம்ம அடுத்தடுத்து போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு குழந்தை போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இப்ப என்னென்ன ரீசன்ஸ்க்காக கருவுறுதல் விகிதம் கம்மியாகுதுன்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த கருவுறுதல் விகிதம் கம்மியாகிறதுனால நம்ம இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொல்லி 4 விஷயத்த
சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏஜிங் பாப்புலேஷன் அண்ட் லேபர் ஷார்டேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் எடுத்துப்போம். ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே மற்ற வயதினரை கம்பேர் பண்ணும்போது வயசானவங்க அங்க அதிகரிச்சுட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசு மேலதான் இருக்காங்க. அப்ப அந்த 80 வயசு மேல இருக்கவங்க போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இது ஜப்பான்ல மட்டும் கிடையாது. ஜெர்மனி, இத்தாலி, சவுத் கொரியா, பின்லாந்து சொல்லி ஏகப்பட்ட நாடுல இந்த வயசானவங்களுடைய விகிதம் அதிகரிச்சுட்டு வருது. இதே மாதிரி ஏஜிங் பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் அதிகரிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடிவாங்கிறது எதுனா லேபர் ஷார்டேஜ் அடிவாங்க. இந்த லேபர் ஷார்டேஜ் அடிவாங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growth கம்மியாகும். அதுக்கப்புறம் ஜிடிபியும் கம்மியாகும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் அதிகம் பண்ணியாகணும். அதுக்காக தனியா வந்து பார்த்தீங்கன்னா நிதியை ஒதுக்கணும். ரெண்டாவது எக்கனாமிக் சேலஞ்ச். இப்போ யங்கர் ஜெனரேஷன் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் growth வந்து பார்த்தீங்கன்னா அடிவாங்க. முக்கியமா எக்கனாமிக் சேலஞ்ச் நம்ம இந்தியாவுக்கு அதிகரிக்கும். மூணாவது இண்டஸ்ட்ரீஸ் இம்பேலன்ஸ். இதே மாதிரி கருவுதல் விகிதம் நம்ம இந்தியாவில் கம்மியாயிட்டே போச்சுன்னா டெக்னாலஜிக்கலா இன்னோவேஷன் பண்றது கம்மியாயிடும். அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல லேபர் ஷார்டேஜ் ஏற்படும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுவாங்க. லோக்கல் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு வரும். முக்கியமா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறி போறோம். இப்ப கருவுறுதல் விகிதம் கம்மியாச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். நாலாவது கவர்மெண்ட்டுக்கு சுகாதார சுமை அதிகரிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து வயசானவங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க. இப்ப பென்ஷன் தராங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தராங்க. இப்ப ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாச்சு அப்படின்னா இதுக்காகவே வந்து பார்த்தா தனியா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும் கவர்மெண்ட்டுக்கு. முக்கியமா நம்ம யங் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஒரு மெடிக்கல் செலவு வாங்குறது இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஒண்ணுமில்ல இந்த டேட்டாவை பாருங்க. 2021 வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 2037 எத்தனை பேர் வயசானவங்களா மாற போறாங்கன்றத அந்த டேட்டாவில பாருங்க. இது அடுத்த 10 வருஷத்துல 2036 20% நம்ம வயசாக 2050 2070 ஆகலாம், இல்ல 2060 ஆகலாம். சோ அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுன்றத பாருங்க வயசானவங்க. சரி ப்ரோ, இது தடுக்கவே முடியாதா, இப்படியேதான் கம்மியாயிட்டே போகுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இதை கண்டிப்பா தடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சவுத் கொரியா எடுத்துப்போம். சவுத் கொரியால வந்து பாத்தீங்கன்னா 2023 கருவுறுதல் விகிதம் மிக 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 மோசமா போய் 0.72 மாறிடுச்சு. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்களை அறிவிச்சாங்க, நிதி சலுகைகளை கொடுத்தாங்க. 2024 3% வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சாங்க. அதாவது ரேட் அதிகரிக்கல, பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3% அதிகரிச்சாங்கன்னு சொல்லி அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. சவுத் கொரியால பண்ண மாதிரி நம்ம இந்தியாவிலேயே மத்திய மாநில அரசுகள் இது கவனத்தில் எடுத்து வேலை செய்யுது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா 2050 நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க அதிகரிப்பாங்க அப்படின்றாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேரை உருவாக்கணும், சோசியல் எக்கனாமிக் பாலிசியை உருவாக்கணும். சோ சவுத் இந்தியாவில குறையக்கூடிய பிறப்பு விகிதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தா இதை அடுத்து கொண்டு போலாம்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க பாத்தீங்களா? அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம்.